மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தத்தை விடுதல் தூது என்று சொல்லப்படுகின்ற தரம் 11ஆம் ஆண்டு பகுதியின் பாடப்பிறப்புகளில் வருகின்ற செய்யுட் பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். தத்தை விடு தூது என்று சொல்லப்படுகின்ற பாடப்பகுதியில் வருகின்ற செய்யுட் பகுதிகளை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் நேற்றைய வகுப்பில் தத்தை விடு தூதினுடைய 2வது பாடலாகிய செங்கமல வாழ்வெளியால் சேர்க்க கருதும் உவன் மங்கை தனக்கேற்ற மணவாளனோ புகழாய் நங்கை நிலைக்கேற்ப நடக்கவலானோ புவியில் கொங்கு மலர் மாலை குரங்குக்கு அளிப்பாரோ கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியாய் பங்கிலியே என்று சொல்லப்படுகின்ற அந்த 2வது பாடல் நான் என்ன செய்ய நேற்றைய வகுப்பில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சிவந்த தாமரை மலர் போன்ற முகமும் வாழ் போன்ற விழிகளை உடைய காதலியோடு சேர்ந்துவிட கருதுகின்ற இவன் பெண் தனக்கேற்ற பொருத்தமானோ மணவாளனோ என்பதை கூறுவாயாக. பெண்ணின் நிலைமைக்கு ஏற்ப நடக்கக்கூடிய வல்லமை உடையவனோ புவியில் தேன் சிந்துகின்ற அந்த மலர் மாலையை குரங்கின் கைகளிடத்து கொடுப்பாரோ கோதையிடம் இந்த மாற்றத்தை கூறுவாயாக பசுமையான கிளியே. 2வது பாடலை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய இந்த வகுப்பில் 3வது பாடல் பற்றிய விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3வது பாடல் மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோர்க்கும் தேடு அருநல் இரத்தினம்போல் தெரிவையரை சேர்த்து வரோ வீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர்யா வேடுவரை வேட்போமோ விளம்பாய் பசங்கிளியே விளம்புவோம் விரும்புவோம் சந்நியாசம் விளம்பாய் பசங்கிளியே என்று சொல்லப்படுகின்ற பாடல் 3வது அடிப்படையாக கொண்ட ஒரு விடயம். பாடல் 3 யார் யாருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் அந்த கருத்து இந்த பாடலில் என்ன செய்யறா தெளிவுபடுத்தப்படுகிறது. யார் யாருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்ற அந்த கருத்து இந்த பாடலில் வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோர்க்கு தேடு அரு நல் ரத்தினம் போல் தெரிவியரை சேர்த்து வரோ வீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர்னா வேடுவரை வேட்போமோ விளம்பாய் பசுங்கிளியே விரும்புவோம் சந்நியாசம் விளம்பாய் பசுங்கிளியே. பாடல் 3 போட வேண்டும். பாடல் 3 கீழே அறிமுகம். இப்பாடலில் எவ்வாறான இயல்பினை உடையவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்ற கருத்து. பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்ற கருத்து வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடியும்.
மூடரக்கம் பேடரக்கம் மூடரக்கம் பேடரக்கம் முதியோர் மெலியோர்க்கும் மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோர்க்கு தேடு அரு நல் ரத்தினம் போல் தெரிவியரை சேர்த்து வரும் வீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் யாம் வேடுவரை வேட்போமோ விளம்பாய் பசங்களியே விரும்புவோம் சந்நியாசம் விளம்பாய் பசங்களியே என்று சொல்லப்படுகின்ற, அதாவது சத்தை விடுதலில் வருகிற 3வது பாடல். இந்த பாடலில் என்ன செய்யறால் மூடர் பேடர் முதியோர் மெலியோர் என்று சொல்லப்படுகின்ற 4 இயல்பினை உடைய மனிதர்களுக்கும் பெண்ணை என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். தேடுவதற்கு அரிய நல்ல ரத்தினத்தை போன்ற அந்த பெண்களை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். மூடர், அடுத்தது பேடர், அடுத்தது முதியோர், அடுத்தது மெலியோர், தேடு அரு நல் ரத்தினம் போல் தெரிவியரை சேர்த்து வரும் வீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் யாம் வேடுவரை வேட்போமோ விளம்பாய் பசுங்கிளியே விரும்புவோம் சந்நியாசம் விளம்பாய் பசுங்கிளியே. மூடருக்கும் அண்டா குறித்துக் கொள்ளுங்கள். மூடரண்டா முட்டாளுக்கும், பேடரண்டா கொள்ளுங்கள் அறியாமை உள்ளவர்களுக்கும். மூடரண்டா முட்டாளுக்கும், பேடரண்டால் அறியாமை உள்ளவர்களுக்கும். முதியோரண்டா வயோதிபருக்கும், மெலியோரண்டா எளியவர்களுக்கும். தேடு அருவண்டா தேடுவதற்கு அரிய, தேடு அருவண்டா தேடுவதற்கு அரிய. நல் ரத்தினம் போலண்டா நல்ல ரத்தினத்தை போன்ற, நல் ரத்தினம் போலண்டா நல்ல ரத்தினத்தை போன்ற. தெரிவியறையண்டா பெண்களை, தெரிவியறையண்டா பெண்களை. சேர்த்து வருவோண்டா திருமணம் முடித்து வைப்பார்களும், சேர்த்து வருவோண்டா திருமணம் முடித்து வைப்பார்களும். பேடுடையவண்டா பெருமையினை உடைய, கல்வி நலமண்டா கல்வியின் நன்மையை. பெற்றிருக்குமண்டா பெற்றிருக்கின்ற, வாலிபர் யாமண்டா இளமையான ஆண்கள் நாம், இளமையான ஆண்கள் நாம். வேடுவரையண்டா கல்வி அறிவு அற்ற பெண்களை, வேடுவரையண்டா கல்வி அறிவற்ற பெண்களை. வேட்போமோண்டா விரும்புவோமோ, கல்வி அறிவற்ற பெண்களை விரும்புவோமோ. விளம்பாயண்டா சொல்வாய் பசுமையான கிளியே, விரும்புவமண்டா பொருத்தமான பெண் கிடைக்கவில்லை என்றால் விரும்புவோம், பொருத்தமான பெண் கிடைக்கவில்லை என்றால் விரும்புவோம். சந்நியாசமண்டா துறவு வாழ்க்கையினை, விளம்பாயண்டா சொல்வாய் பசுமையான கிளியே.
கீழே பொருளண்டு போடுங்க. முட்டாளுக்கும் அறியாமை உடையவருக்கும் வயோதிபருக்கும் எளியோருக்கும் தேடுவதற்கு அரிய நல்ல ரத்தினத்தை போன்ற பெண்களை திருமணம் முடித்து வைப்பார்களோ? பெருமையினை உடைய கல்வியின் நன்மையை பெற்றிருக்கின்ற இளமையான ஆண்கள் நாம். கல்வி அறிவு அற்ற பெண்களை விரும்புவோமோ? இதனை சொல்வாய் பசுமையான கிளியே, இதனை சொல்வாய் பசுமையான கிளியே. அவ்வாறான பொருத்தமான பெண் கிடைக்கவில்லை என்றால், அவ்வாறு பொருத்தமான பெண் கிடைக்கவில்லை என்றால் துறவு வாழ்க்கையை விரும்புவோம். துறவு வாழ்க்கையை விரும்புவோம். இதனை பசுமையான கிளியே கூறுவாயாக. இதனை பசுமையான கிளியே கூறுவாயாக. முதலாவது கேள்வி, இப்பாடலில் யார் யாருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்று, யார் யாருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. மூடர், பேடர், முதியோர், மெலியோர். மூடர், பேடர், முதியோர், மெலியோர். அடுத்த கேள்வி, தேடு அரு நல் ரத்தினம். தேடு அரு நல் ரத்தினம் என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. உவமை அணிச்சிறப்பு. தேடுவதற்கு அரிய நல்ல ரத்தினத்தை போன்ற பெண்கள் என குறிப்பிடப்படுகின்றது. உவமானம் நல்ல ரத்தினம், உவமேயம் பெண்கள்,
பொதுத்தன்மை உயர்வான மதிப்பு உவமை உருவு போன்ற பொருத்தமான பெண் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கேள்வி. பொருத்தமான பெண் கிடைக்கவில்லை என்றால் யாது செய்வேன் என காதலன் குறிப்பிடுகின்றான். துறவு வாழ்க்கையை விரும்புவேன் என காதலன் குறிப்பிடுகின்றான். இப்பாடலில் காதலன் உடைய கல்வி நிலைமை பற்றி குறிப்பிடும் கருத்து யாது? பெருமையினை உடைய கல்வியின் நன்மையை பெற்றுள்ளான் என்று குறிப்பிடப்படுகின்றார். இப்பாடலில் குறிப்பிடப்படுகின்ற பெண் விடுதலை சார்ந்த கருத்தினை தருக. பெண்களுக்கு பொருத்தமான ஒருவரையே திருமணம் முடித்து வைக்க ஆசை கொள்ளுகின்றன. மாறாக மூடர், பேடர், முதியோர், மெலியோர் ஆகிய இயல்பினை உடையவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்க மாட்டார்கள் என்பது. திருமணத்தை முடித்து வைக்க மாட்டார்கள் என்பது திருமணத்தை முடித்து வைக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக புலன் ஆகின்றது.
இனி பார்க்க வேண்டியது பாடல் 4. பாடல் 4. பாடல் 4 யாரை கொண்டா? பெண்ணருமை தானறியா பேதையர்க்கு பெண் கொடுத்தார், மண்ணில் உள காலம் வருந்துதற்கு பெற்றெடுத்தார், கண்ணில் அரி தந்தை தமர் கடு நரகுக்கே உரியர், எண்ணி நினைந்து ஏங்கியிருந்து பெரும் பயன் என் உயிரை மாய்த்தல் இவைதான் பைங்கிளிய. பெண்ணருமை தானறியா பேதையர்க்கு பெண் கொடுத்தார், மண்ணிலுள்ள காலம் வருந்துதற்கு பெற்றெடுத்தார், கண்ணில் அறி தந்தை தமர் கடு நரகுக்கே உரியர், எண்ணி நினைந்து ஏங்கியிருந்து பெரும் பயனன் என் உயிரை மாய்த்தல் இவைதான் பைங்கிளிய. அறிமுகம். பெண்ணினுடைய அருமையை அறியாதவருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதால் ஏற்படுத்தப்படுகின்ற இழிவு நிலைகள் பற்றிய கருத்துக்கள் இப்பாடல் வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். பெண்ணருமை தான் அறியா பேதையர்க்கு பெண் கொடுத்தார். பெண்ணருமை தானறியா பேதையர்க்கு பெண் கொடுத்தார். மண்ணில் உள்ள காலம் வருந்துதற்கு கண்ணிலரி தந்தை தமர் கடு நரகிற்கே உரிய. எண்ணி நினைந்து
பெண்ணருமை தானறியா பேதையர்க்கு பெண் கொடுத்தார். மண்ணில் உள காலம் வருந்துதற்கு பெற்றெடுத்தார். கண்ணில் அரி தந்தை தமர் கடு நரகிற்கே உரியர். எண்ணி நினைந்து ஏங்கியிருந்து பெரும் பயனென் என் உயிரை மாய்த்தல் இவைதான் பைங்கலிய. பெண்ணருமை தானறியா பேதையர்க்கு பெண் கொடுத்தார். மண்ணிலுள்ள காலம் வருந்துதற்கு பெற்றெடுத்தார். கண்ணில் அரி தந்தை தமர் கடு நரகிற்கே உரியர். எண்ணி நினைந்து ஏங்கியிருந்து பெரும் பயன் என்னுயிரை மாய்த்தல் இவைதான் பைங்கலிய. பெண்ணருமை அண்டா பெண்ணினுடைய அருமையை எழுதிக் கொள்ளுங்கள். பெண் அருமை அண்டா பதவி என்று போட்டு எழுதிக் கொள்ளுங்கள். பெண்ணினுடைய அருமையை தான் அறியாவண்டா தானே அறியாத. பெண்ணினுடைய அருமையை தானே அறியாத. பேதையர்கண்டா கொள்ளுங்கோ அறிவில்லாதவருக்கு. பேதையர்கண்டா அறிவில்லாதவருக்கு பெண் கொடுத்தாரண்டா பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார். மண்ணில் உளவண்டா பூமியில் உள்ள. மண்ணில் உளவண்டா பூமியில் உள்ள. காலமண்டா காலமண்டு வரும் அல்லது ஆண்டுகள். வருந்துதற்கண்டா வருத்தம் அடைவதற்காக. வருந்துதற்காகண்டா வருத்தம் அடைவதற்காகவே. பெற்றெடுத்தாரண்டா பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். கண்ணிலண்டா கண் அரியண்டா போன்ற. கண்ணை போன்ற. கண்ணில் அரிதண்டா கண்ணை போன்ற. தந்தையும் தமரண்டா உறவினர்களும். கடு நரகுக்கே உரியரண்டால் கொடிய நரகத்திற்கு உரியவர்கள். எண்ணியண்டா இதனை எண்ணி. நினைந்தண்டா நினைத்து கொண்டு. ஏங்கியிருந்தண்டா ஏக்கங்கொண்டிருந்து. ஏக்கங்கொண்டிருந்து. பெரும் பயன் என்னென்றால் பெறுகின்ற பயன்தான் என்ன. பெறுகின்ற பயன்தான் என்ன. என் உயிரண்டா எனது உயிரை. மாய்த்தலண்டா கொல்லுபவை. இவைதாமண்டா இவைதான். பைங்கிளியண்டா பசுமையான கிளியே. சேர்த்தெழுதுங்கோ. பெண்ணின் அருமையை தானே அறிந்து கொள்ளாத அறிவற்றவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த பெண் பூமியில் வாழும் காலம் வரைக்கும். அந்த பெண் பூமியில் வாழும் காலம் வரைக்கும். அந்த பெண் பூமியில் வாழும் காலம் வரைக்கும் வருத்தம் அடைவதற்காகவே பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள்.
கண் போன்ற அருமையான தந்தையும் தமரண்ட நெருங்கிய உறவினர்களும் கட நரகிக்க உரிய ரெண்டா கொடிய நரகத்திற்கு உரியவர்கள். கொடிய நரகத்திற்கு உரியவர்கள் நினைத்து கொண்டு ஏங்கி இருப்பதால் பெறுகின்ற பயன்தான் என்ன? எனது உயிரை மாய்த்தலண்டா கொல்லுபவை இவைதான் பசுமையான கிளியே. பாடல் 4வது பொருளோட இன்றைய வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.